அன்னைக்கு ஒரு விசுவாசி, என்ன வேத அறிவுன்னு தெரியல, அவ்வளோ அறிவு கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, ரொம்ப ஜெபம் பண்ண போராட்டம் வருது பாஸ்டர், ரொம்ப ஜெபம் பண்ண பிசாசு போராடுறான் பாஸ்டர், அதனால நான் ரொம்ப ஜெபம் பண்றது கிடையாது. எப்படி இருக்கு பாருங்க. யார் கற்றுக் கொடுக்குறா அப்படின்னு தெரிய மாட்டேங்க. எந்த பாஸ்டர் கற்றுக் கொடுக்குறாங்க? அவங்க வாங்கின பைபிள் தான் வேற கடையில் வாங்கிட்டாங்களா, அது உண்மையிலே பைபிள் தானு செக் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படியும் சில விசுவாசிகள் இருக்காங்க. அதனால நான் இப்போ ஜெபம் பண்றதே இல்லை, நிறுத்திட்டேன், பயமா இருக்கு பாஸ்டர், ஜெபம் பண்ணாலே வீட்டில் பிரச்சனை ஆயிருது, வியாபாரத்தில் பிரச்சனை ஆயிருது. அவன் அதான விரும்புறான். எப்பண்டா இவன் ஜெபிக்கிறத விடுவான், ஆவில நிரம்புகிறத விடுவான், அனல் இல்லாம போகும். நான் சொல்லுகிறேன், நான் ஜெபம் பண்ணி என் வீட்டுல பிரச்சனை வந்துட்டுன்னா பிசாசு பயந்துட்டான்னு அர்த்தம், பிசாசு நடுங்கிட்டான்னு அர்த்தம். ஆகையினால இன்னும் ஜெபத்தை கூட்டும் போது அவன் ஓடிதான் ஆகணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பிசாசுக்கு பயந்து ஓடுங்கள் என்று சொல்லல, பிசாசை எதிர்க்கும்படியாக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிசாசுக்கு பயந்து ஒருத்தன் ஜெபத்தை நுப்பாட்டுறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட விசுவாசியா இருப்பான் என்று சொல்லி சிந்தித்து பாருங்க. உங்களை சொல்லல, போராட்டம் வருதுன்னு சபைக்கு வரதை யோசிக்கிறோம். சபை உங்களை விடுவிக்கிறது, போராட்டத்திலிருந்து விடுவிக்கிறது, பாவத்திலிருந்து விடுவிக்கிறது, விலகின கட்டுகளிலிருந்து சபை விடுவிக்கிறது. சபைக்கு போனனால தான் பிரச்சனையோ என்று சொல்லி சிந்திக்கிற மாதிரி சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலும் சபை என்னைக்குமே ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். உன் வீட்டில் நீ அழுது கொண்டு இருந்தாலும் அப்பா வீட்டுக்கு வரும்போது நீ சந்தோஷப்படுகிற மாதிரி, அப்பா ஏதோ ஒரு காரியத்தை அன்றைக்கும் செய்தார், இன்றைக்கும் செய்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாய் வந்துட்டுன்னா நீங்க சபையை ஒரு நாளும் கட்டடிக்க மாட்டீங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த வேலையை ஒதுக்கி வைத்துட்டு ஆண்டவருடைய ஆராதனைக்கு நேராக நீங்க வருவீங்க. உங்களுடைய மகிழ்ச்சி அப்பாவினுடைய வீட்டில் இருக்கு, உங்க சந்தோஷம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. சபை ரொம்ப நேசிங்க. நிறைய பேர் இதை செய்தால்தான் போராட்டம். காணிக்க கொடுத்து பார்ப்பாங்க, தசம்பா காணிக்க ஒரு மாசம் கொடுத்து தான் பாப்பன்னு கொடுத்து பார்ப்பாங்க, ஒரு போராட்டம் வந்துடும். அதனால தானோ எல்லாவற்றிலையும் ஒரு போராட்டம் இருக்கும். ஆண்டவருக்குள்ளாய் வரும்போது ஒரு போராட்டம் இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பாகாலின் ஆராதனைகள் எல்லாம் விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்குள்ளாய் வரும்போது என்ன போராட்டம். ஹல்லேலூயா. அவ்வளோ போராட்டம். எனக்கு விரோதமாய், தாய்க்கு விரோதமாய், தகப்பனுக்கு விரோதமாய். அதுக்கு பிறகுதான் தெரிந்தது ஏன் இவ்வளோ போராட்டம். என்னுடைய தகப்பனார் 7 மணி நேரத்துக்கு மேலே ஜெபிக்கிறவர். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் இந்த சந்ததி ஜெபிக்கிற சந்ததியா எழும்ப போகிறது, இவங்களை எப்படி ஆகிலும் தடுக்கணுங்கிறது தான் ஒரே ஒரு திட்டம். ஆகவே உள்ள கால் எடுத்து வைக்கும் போதே தடை பண்ணுவான். அவனுக்கு தெரியும் இவனுடைய மகன் செல்வகுமார் தான் ராதபுரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிறவன், சபைகளை ஸ்தாபிக்க போகிறவன், அநேகர் அபிஷேகம் பண்ண போகிறவன், அநேக பிசாசுகளை துரத்த போகிறவன். ஆகவே இந்த குடும்பத்தை விடக்கூடாது, தடை பண்ண வேண்டும் என்று அவன் தடை பண்ண பார்த்தான். ஆனால் கிறிஸ்துவோ எங்களை அவரிலே வளரும்படி எங்களுக்கு உதவி செய்தார். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க ரட்சிக்கப்படும் போதே பிசாசுக்கு தெரியும் நீங்க யாரா மாறுவீங்க, அவர் ராஜ்யத்துக்கு உபத்திரவமா மாறுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆகையினாலதான் கர்த்தரால் நீங்க ஆசீர்வதிக்கப்படவே கூடாது என்கிறதற்காக தான் ஜெபிக்கும் போதே பிரச்சனை கொண்டு வருகிறான். ஆமை, சபைக்கு போக ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை கொண்டு வருகிறான். சபைக்கு இன்னும் காணிக்க கொடுப்போம் என்று சொல்லி கொடுக்கும் போதே பிரச்சனை கொண்டு வருகிறான். போராடி பார்க்கிறான், பிரச்சனை கொடுத்து பார்க்கிறான், நெருக்கத்தை கொடுத்து பார்க்கிறான். ஆனாலும் தேவ பிள்ளையே, உன்மேலே கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பு பெரியது, உன்மேலே தேவன் வைத்திருக்கிற தரிசனம் பெரியது. ஹல்லேலூயா. உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் மகா பெரியது என்கிறதை மறக்காதே. நீ கர்த்தருடைய சந்ததி, நீ கர்த்தருடைய சந்ததி. ஆகையினால உன்னை வஞ்சிக்க பார்க்கிறா, உன்னை தடை பண்ண பார்க்கிறா.
நீதான் சிம்சோனா எழும்ப போகிறாய், நீதான் தாவீதா எழும்ப போகிறா, நீதான் யோசுவாவா எழும்ப போகிறா, நீதான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக மோசேயை போல எழும்ப போகிறா, நீதான் எலியா, நீதான் எலிசாவாய் மாற போகிறா. கர்த்தர் உன்னை மாற்றுவதே அவருடைய மகாபரிய திட்டமாய் இருக்கிறது. ஆகையினால நீ சபையை அறியும் போதே, நீ சுவிசேஷத்தை கேட்கும் போதே, நீ வேதத்தை எடுத்து வாசிக்கும் போதே தடைக்கு மேல தடை, போராட்டத்தின் மேல போராட்டம், உன்னால நிற்க முடியாத அளவுக்கு, உன்னால ஜெபிக்க முடியாத அளவுக்கு, உன்னால எழும்ப முடியாத அளவுக்கு பிரச்சனை கொண்டு வந்தா, நீயோ பயப்படாதே. நீ வந்த சபை நல்ல சபைதான், நீ கால் எடுத்து வைத்த இடம் நல்ல இடம்தான், நீ வேதத்தை திறந்து வாசிக்கிற வேத வாசிப்பு உனக்கு நல்லதுதான், நீ பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் நல்லதுதான். பின்மாற்றி போகாதே, பின்னிட்டு பாராதே, சமபூமியில எங்கும் நில்லாதே. நீ இன்னும் முன்னேறி செல், மலைக்கு நேராய் போ, மலைக்கு நேராய் போ, முன்னேறி கொண்டு போ. தேவன் உன்னை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் சபையை நிரப்புவதாக, சபையை நிரப்புவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் போராட்டத்தை கொண்டு வருகிற பிசாசு அழிக்கப்படுவானாக, சங்கரிக்கப்படுவானாக, நிர்மலமாகுவானாக. ஹல்லேலூயா. நீ யார் என்று பிசாசுக்கு தெரியும், உன் பிள்ளை யாருன்னு பிசாசுக்கு தெரியும், ஓ மக என் ஆண்டவருக்கு யாரா மாற போகிறா என்று பிசாசுக்கு தெரியும். ஆகையினால பலகீனத்தை போட்டு பார்க்கிறான், போராடி பார்க்கிறான், பாவத்தை திணித்து பார்க்கிறான், உலகத்திற்கு நேராக இழுத்து பார்க்கிறான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து உனக்காகவும் பிள்ளைக்காக கிரயமாக தன்னுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகள் இடறுவதில்லை, உன் குமாரன் இடறுவதில்லை, உன் குமாரத்திகள் இடறுவதில்லை. அவர்களுக்காக கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைதான் பாதாளத்துக்கு பிரச்சனையா மாறும், பிசாசின் ராஜ்யத்திற்கு பிரச்சனையா மாறும். அதை அவன் முன்கூட்டி அறிந்துதான் இப்பவே தடை பண்ணுகிறான், இப்பவே தடை பண்ணுகிறான். புரிந்து கொண்டு கர்த்தருக்குள் முன்னேறி வாங்க.